ஒரு ஸ்டாக்கோட விலைய கரெக்டா கணிக்க முடியுமா? முடியும். ஆனா அதுக்கு சார்ட்ஸ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டருக்கு இசிஜி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க ஒரு ட்ரேடருக்கு ஸ்டாக் சார்ட். இதுதான் மார்க்கெட்டோட ஹெல்த்தை காட்டுது. ஆனா ஷேர்ட்ட படிக்க தெரியாம ஷேர் வாங்குறது கண்ணை கட்டிக்கிட்டு ரோட்ட கிராஸ் பண்ற மாதிரி தான். எப்ப வேணா விபத்து நடக்கலாம், உங்க முதலீட மொத்தமும் காலியாகிடலாம். வெறுமனே விலை ஏறுது இறங்குதுன்னு பாட்டா பத்தாது, அதுக்கு பின்னால இருக்கிற பேட்டர்ன்ஸ புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் 2 கோடுகளை மட்டும் கவனிச்சா போதும். முதல்ல சப்போர்ட். இது ஒரு தர மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸ்டாக் விலை இதுக்கு கீழே போக ரொம்ப கஷ்டம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த தர தான் நீங்க வாங்க வேண்டிய சரியான இடம். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு கூரை மாதிரி நினைச்சுக்கோங்க. விலை இதை தாண்டி மேல போறது கஷ்டம். அப்போ இந்த கூரை தான் நீங்க பங்குகளை விற்கிறதுக்கான ஒரு சிக்னல். ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். தரையில வாங்குங்க, கூரையில வித்துருங்க. ஒரு பந்து தரைக்கும் கூரைக்கும் நடுவுல துள்ளுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டாக் பிரைஸோட ஆட்டம். இந்த 2 லைனை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் மார்க்கெட்டோட கிங். இந்த அறிவு உங்களை கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ற ஒருத்தர் இருந்து விவரமா முதலீடு செய்யறவரா மாத்தோம். சரி, இந்த கான்செப்ட ஆப்பிள் மாதிரி ஒரு நிஜ ஸ்டாக் சார்ட்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா?